பல்லவன் நிலா நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லுவீங்க நான் நினச்ச கூட பார்க்கல தெரியுமா? நீங்கள் எப்படி சோழாண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சிங்கன்னு கேட்க, அதுக்கு நிலாவும் ஓப்பனா எனக்கு உங்கள் அண்ணனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயத்த உங்கள் அண்ணன்கிட்ட மட்டும் சொல்லிடாத, அப்புறம் ஓவராக பண்ணுவாங்கன்னு சொல்ல பல்லவனும் கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன். அப்புறம் நைட் ஃபுல்லாக கதை மேலே கதையாக சொல்லி பெருமையாக பேசி என்னை தூங்கவே விட மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக கிச்சன்லேருந்து எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுக்கிட்டு, ஆமாம் இவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்காங்க, நம்மக்கிட்ட எப்போ தான் இந்த நிலா பேசுவான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க குறுக்க வந்து பல்லவனை எப்படியாவது அங்கேருந்து அனுப்பி விட்டலான்னு பார்க்குறாங்க. உனக்கு ஃபோன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்தியெல்லாம் அனுப்பிவிட பார்க்க, ஆனால் ஃபோன் அதே ரூமில் இருந்ததுனால அவங்களால பல்லவனை அங்கே வந்து அனுப்பிவிட முடியல. அதே நேரத்தில் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு அப்படியே பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு நிலாவோட பக்கத்தில் வந்து உட்காந்து ஒட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நிலாவுக்கு வெறுப்போட உங்களுக்கு இப்போ என்னதான் பிரச்சனை போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி விடவே பார்க்குறாங்க. ஆனால் சோழனும் நமக்கு இன்னும் 2 நாளில் கல்யாண வேலைகளை பற்றி உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினச்சா நீ எதுக்காக தேவையில்லாமல் இவங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்க, அதுக்கு நிலாவும் ஆமாம் இப்போ 2 நாளில் கல்யாணத்தை நம்ம சிம்பிளாக தானே வச்சுருக்கோம், இதில் பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்க, அதுக்கு இல்லை உனக்கு தாலி வாங்கணும் புடவை வாங்கணும் அது இதுன்னு நிறைய வேலை இருக்கலான்னு கேட்க, அதுக்கு நிலாவும் அதான் தாலி ஏற்கனவே இருக்குல்ல, சாரி மட்டும் வாங்கினா போதும், மற்றபடி வேற எந்த செலவும் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி அண்ணனோட கல்யாணத்துக்காக நம்ம நிறையவே வாக்குறுதி கொடுத்துருக்கோம், அதுவும் நீங்கள் தானே சந்தாவோட அப்பா கிட்ட நிறைய வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, அது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா என்ன? தேவையில்லாத செலவு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்களோட அப்பா அவங்களுக்கு கால் பண்ணி உனக்கு புடவை நகை எல்லாத்தையுமே எடுக்கணுமா, நாங்கள் வீட்டுக்கு வரோம் நீ ரெடியாருன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நிலாவும் சரின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இதை கேட்டுட்டு சோழனும் உங்கள் அப்பா சொன்னதுக்கு மட்டும் சரின்னு சொல்லிட்டு தலையாடுற, நான் சொன்னால் மட்டும் வேண்டான்னு சொல்கிறேன்னு கேட்க, அதுக்கு நிலாவும் என் அப்பா நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நீங்கள் என்ன அப்படியா? அதே மாதிரி அவங்க கிட்ட பணம் இருக்குது நம்மக்கிட்ட தான் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல சோழனும் உடனடியாக ஒரேடியாக சரண்டர் ஆயிடுறாங்க. அதே நேரத்தில் வீட்டில் இருக்க நிலாவோட அம்மாவும் எதுக்காகங்க நீங்கள் இப்படி பண்ணீங்க, இப்படியெல்லாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அந்த குடும்பம் இவ்வளோ லோக்கலாக இருக்காங்க, இவங்க கிட்ட எப்படிங்க நம்மளோட பொண்ணை ஒப்படைக்கிறதுன்னு கேட்க, அதுக்கு அவங்களோட அப்பாவும் கண்டிப்பாக நம்ம சொல்கிற பேச்சா அவள் கேட்க மாட்டா, உனக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்கா, எப்படியாவது இவகிட்ட பேசி நம்மளால் இவளை திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போக முடியும்னு உனக்கு நம்பிக்கையாவது இருக்கான்னு கேட்க, அதுக்கு அவங்களோட அம்மாவும் இல்லைன்ற மாதிரியே தலையாட்ட, அதுக்கு தான் நானும் இதுக்கப்புறமா இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம்னு நினைக்கிறேன், அவள் விருப்பப்படியே இருந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு அமைதி அடைஞ்சிடுறாங்க. அதே நேரத்தில் இவங்க 2 பேரும் கோபத்தோட கடுப்போட உட்காந்துருக்கும் போது கரெக்டாக அங்கே சேரனுமே வந்துடுறாங்க. சேரன் வந்து அவங்க கிட்ட கல்யாண வேலைகளை பற்றி பேச, ஆனால் இவங்க 2 பேரோட முகமும் ஒரு மாதிரியே இருக்கிறத பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் சேரனே என்னங்க ஏதாவது பிரச்சனையானு கேட்க, அதுக்கு நிலாவோட அம்மாவும் உங்ககிட்ட சொல்றதுல என்னங்க இருக்கு, இந்த கல்யாணத்துல எங்களுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாதுன்னு சொல்ல, சேரனும் என்ன பிரச்சனைன்னு டீட்டெயில்டாக விசாரிக்க ஆரம்பிக்க, அதுக்கு நிலாவோட அப்பாவும் உங்ககிட்ட சொல்ல என்ன இருக்கு, ஓப்பனாகவே சொல்லிடுறோம், எங்கள் பொண்ணை நாங்கள் நல்லா வசதியான வீட்டில் கல்யாணம் முடிச்சு குடிக்கணும்னு நினச்சோம், எங்கள் பொண்ணு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாழணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம், ஆனால் இப்போது நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை, நாங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி குறை சொல்லலை, ஆனால் நாங்கள் எங்களோட பொண்ணுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு நினச்ச வாழ்க்கையே வேறன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சேரணும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு நல்லா புரியுது, ஆனாலும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் என்னோட வீட்டோட நிலைமை கடைசி வரைக்கும் இப்படியே இருக்காது, நாங்கள் எப்படியாவது பண்ணி ஏதாவது பண்ணி இந்த வீட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிடுவோம், நிலாவையுமே நாங்கள் ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்போம், அந்த பொண்ணு வந்ததுலேருந்து தான் எங்கள் வீடாகவே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இன்னசென்ட்டாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, இதை கேட்டுட்டு அவங்களோட 2 பேரோட மனசுமே லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறமா சரி நம்ம கல்யாணத்துக்கு நகை புடவை தாலி எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, அதனால நம்ம இப்போ கடைக்கு போகலாம், நான் ஏற்கனவே நிலா கிட்ட இதை பற்றி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சேரன் அவங்க கடைக்கு கூட்டிகிட்டு போக, அதே மாதிரி பாண்டியும் வானதி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வானதியுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு நிலாவுக்கு சோழனுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல, அப்போ கரெக்டாக நிலாவோட அப்பாவும் அம்மாவும் அங்கே வரதை பார்த்துட்டு நிலாவுமே நீங்களும் வாங்கலை, நாங்கள் புடவை நகைலாம் எடுக்க போகிறோம், நீங்களும் வாங்க எங்கள் கூட வாங்கன்னு வானதியுமே அவங்க கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் வானதியோ ரொம்பவே பொறாமையோட நிலாவுக்கு அவங்க அப்பா அம்மா வாங்கி கொடுக்கறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாண்டிக்கோ மனசுக்குள்ளே ஏதோ மறுபடியும் குழப்பம் ஏற்பட்ட மாதிரி தோணுது. ஸோ காய்ஸ் இப்போது நம்ம எல்லாரும் நினச்ச மாதிரி நிலாவுக்கோ சோழனுக்கோ கல்யாணமும் நடக்க போகுது. ஆனால் இந்த விஷயத்தையும் வச்சு வானதி கண்டிப்பாக பாண்டிக்கிட்ட பிரச்சனை பண்ண நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.